Hi, hello, welcome to Surya Geetham YouTube channel. Welcome back. இன்னைக்கு ரொம்ப அழகா வந்திருக்கீங்க. நல்லா இருக்கு. இப்போ என்ன பார்க்க போறோம்? எதை பற்றி பார்க்க போறோம்? என்ன துணிலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க, சிசர் இருக்கு, அதுவும் ஸ்கேல்லாம் இருக்கு. இப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, தெரிஞ்சுக்கலாமா? கேட்டுருவோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்னோட ஸ்டிச்சிங் ஸ்கில்ல தான் காட்ட போறேன். நீங்கள் ஸ்டிச் பண்ணுவீங்களா? அழகு சூப்பர். எல்லா திறமையும் உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டா எப்படி உங்களோட திறமையை செக் பண்ணிடலாம். ஸ்டிச் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்கல்ல, பட் ஒழுங்காக தெரியாது, அந்த மாதிரி இருக்கவங்கலாம் கூட இந்த வீடியோ பார்த்து கற்றுக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ஈஸி மெத்தடில் ஒரு அம்ப்ரெல்லா குர்த்தி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஃபர்ஸ்ட் வந்து இது ரயான் மெட்டீரியல் வந்து 2.5 மீட்டர்ஸ் நான் எடுத்திருக்கேன். இதில் அம்ப்ரெல்லா குர்த்தி ஷார்ட் நீ வரைக்கும் இருக்க மாதிரி. நெக்ஸ்ட் வீடியோவில் இது எங்கே நான் பர்ச்சேஸ் பண்ணேன் இதெல்லாம் நான் சொல்கிறேன். டோட்டலாக எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்கும், அந்த ஸ்டெப்ஸோட நேம்ஸ், அதோட டாபிக் பற்றி கிளியராக சொல்லுவீங்க, அப்போ தான் புரியும். அம்ப்ரெல்லா குர்த்தியில் 3 பார்ட் இருக்குது. அதில் டாப் பார்ட்டு, பாட்டம் பார்ட்டு, ஸ்லீவ். ஃபஸ்ட்டு டாப் பார்ட்டை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கேற்ற மாதிரி மடிக்கணுமா? இதை வந்து 4 ஃபோல்டு வர்ற மாதிரி நம்ம மடிச்சுக்கணும். ஓகேயா? ஓகே. 4 ஃபோல்டு, நீங்கள் 2 ஃபோல்டு தான் இருக்குது. இன்னும் மடிக்கவே இல்லை. குறை சொல்லலாங்க, டவுட் இருந்தால் கேட்கணும்ல. இதுதான் 4 ஃபோல்டு. இந்த ஃபோல்ட் பண்ணது வந்து நம்ம சைடு இருக்க மாதிரி இருக்கணும், ஃபோல்ட் பண்ணாதது அந்த சைடு இருக்க மாதிரி இருக்கணும். அந்த சைடு 4 ஃபேப்ரிக், இது வந்து 2 இது இருக்குது, கீழே 2 இருக்குது, 4 சைடு அங்கே இருக்குது, இது 2 ஃபோல்டு இங்கே இருக்குது. ஈவனாக இருக்கிறதுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். உங்களுக்கு டாப் பார்ட் வந்து இது நம்ம ப்ளவுஸ்லாம் போடுவோம்ல, அதுக்கு ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா கூட வச்சுக்கலாம். நார்மலாக ஒரு 13 இன்ச்சுக்கு வந்து ப்ளவுஸோட ஹைட் இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு 14 வந்து இதோட ஹைட் எடுத்துக்கலாம். அப்படியே பண்ணுங்க. நான் வந்து ஹைட்டு 13.5 வைக்கிறேன். கீழே ஸ்டிச் பண்ணுறதுக்கும் மேலே ஷோல்டர் ஸ்டிச் பண்ணுறதுக்கும் 1 இன்ச் ஆஃப் இன்ச்சு வரும். அப்போ 1 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன். 13.5 + 1 = 14.5 எடுத்துக்கலாம். இப்போ டாப் பார்ட்டு இதில் தான். இப்போ ஷோல்டர் நார்மலாக 2.5 இன்ச்சஸ் எடுப்போம். ரொம்ப வெயிட்டாக இருக்காங்க, ரொம்ப பெரிய ஷோல்டர் இருக்குது அப்படின்னா 3 இன்ச்சஸ் எடுக்கலாம். இப்போ வந்து 2.5 எடுக்கிறேன். ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே ஒன்றா இருக்கனால சேர்த்து கட் பண்ணிடக்கூடாது. இந்த ஃப்ரண்ட்டு இந்த பேக்கு. டாப் பார்ட்டில் ஃப்ரண்ட்டு, இங்கே பேக்கு, 2 கிளாத் இருக்குல்ல, ரெண்டும் சேர்த்து இப்போ நான் கட் பண்ணுறேன். அதனால நெக் வந்து டிஃபர் ஆகும், அதனால ஒன்றா சேர்த்து கட் பண்ணிடக்கூடாது. மெஷர்மெண்ட் எடுக்கிறாங்க போல். இது ஷோல்டர் மெஷர்மெண்ட்டாவோ? இதுக்கு ஒரு 3.5 ஷோல்டர் எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு லைன் போட்டுக்கலாம். இது நெக்கு, இது ஷோல்டர். எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க நெக்கு ஷோல்டர்னா? நெக் இந்த ஹோல் வருதுல, இதுதான் இந்த நெக்கு. இந்த இது இருக்குல்ல, இது ஷோல்டர். லென்த்து தான் இது. இந்த லென்த்து வந்து இந்த ஹோல் இருக்க லென்த்து இது. ஏன்னா இது இங்கே நம்ம கட் பண்ணிட்டோம்னா அந்த ஹோல் வந்துடும். இது வழியாக தான் நம்ம தலையை உள்ளே விட போகிறோம். பார்ப்போம். ஆர்ம் ஹோல் 5.5 இல்லை 6 வைக்கலாம். நான் இதில் 5.5 வைக்கிறேன் என் சைஸ்க்கு. 1.25 இன்ச்சு இந்த கர்வ் வந்து அழகாக ஜாயின் பண்ணி விடணும். இதை ட்ரா பண்ணும்போது சிலருக்கு நகரும் ட்ரெஸ்ஸஸ், அப்போ மெஷர்மெண்ட் மாறிடக்கூடாதுன்னு இந்த பின் பண்ணி வச்சுக்கணும். அசையாமல் இருக்கனால மெஷர்மெண்ட் மாறாது, இல்லைனா அடியில் இருக்க துணிலாம் வந்து நகர்ந்துடும் கட் மெஷர் பண்ணும்போது. நீங்கள் ஃபஸ்ட்டே பண்ணியிருக்கணும்ல, மறந்துட்டீங்க. போகலாம். இது என்னோட சைஸ் 32 இன்ச்சஸ். இப்போ இது 4 ஃபோல்டாக இருக்குது, அப்போ டிவைடட் பை 4. அப்போ ஒரு இதில் 8 வருமா, 8 ப்ளஸ் ஸ்டிச்சிங்க்கு எக்ஸ்ட்ரா நம்ம விடுற ஒரு மெஷர்மெண்ட் வந்து 1.5 இன்ச்சஸ். இப்போது 9.5 இன்ச்சஸ் வருது. அப்போது வித் பாடி வித் வந்து 9.5 இன்ச்சஸ் நம்ம எடுத்துக்கணும். இப்போது ஒரு லைன் ட்ரா பண்ணிடுறேன் ஸ்டிச்சஸோடு சேர்த்து. ஸ்டிச்சஸ்க்கு வந்து 1.5 இன்ச்சஸ் விட்டுருந்தோம்ல, அதை இதில் மார்க் பண்ணிக்கலாம். 1.5 அங்கே நாச் வரும். இப்போது ஃப்ரண்ட்டில் வந்து ஃப்ரண்ட்டுக்கு எவ்வளோ விட போகிறோம் அப்படின்றத இதில் எடுத்துக்கலாம். நாச்சுனா என்ன? நாச்சுன்னா நம்மளுக்கு அடையாளம் தெரிகிறதுக்காக ஒரு கட் பண்ணுறது, சின்னதாக ஒரு கட் பண்ணுறது. அந்த இடத்துல தான் அந்த அடையாளத்தை வச்சு என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல தான் ஸ்டிச் வரணும் அப்படின்றது. இப்போ இவ்வளோ நம்ம ஃபேப்ரிக் விட்டுருக்கோம், ஆனால் இங்கே தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா நம்ம இன்கேஸ் வெயிட் போட்டோம் அப்படின்னா, இதெல்லாம் நம்ம பிச்சுக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா லூஸ் கொடுக்கும். இப்போது ஃப்ரண்ட்டுக்கு வந்து 6.5 இன்ச்சஸ் நான் எடுத்துக்கிறேன். டீப் 6.5 இன்ச்சஸ். அதை
எப்படி எடுத்துக்கலாம்னா மேலே வந்து நான் 2.5 இன்ச்சஸ் எடுத்திருந்தேன்னா இங்கே எடுக்கும்போது 3 இன்ச்சஸாக எடுக்கிறேன். அது கொஞ்சம் அகலமாக வரும். இங்கே ஒரு 1/4 இன்ச்சஸ் மட்டும் எடுத்து இந்த கர்வ் வரைஞ்சிக்கிறேன். நம்மளுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அது வந்து வைக்கலாம். இந்த குர்த்திக்கு நான் ரவுண்ட் நெக் வைக்கிறேன். இங்கே ஒரு 1 இன்ச் வந்து இல்லைனா 1/2 இன்ச்சே போதும். 1/2 இன்ச் வந்து இங்கே ஒரு கர்வ் இடுப்புக்கிட்ட வந்து தூக்கி வரும் கொஞ்சம் ஷேப்காக. இப்போ கட் பண்ணிடலாம். எப்படி கட் பண்ண போகிறோம்? எப்படி? அப்படிலாம் கட் பண்ணக்கூடாது. நம்ம எதை கட் பண்ண போகிறோன்னா ஃபேப்ரிக்காக கட் பண்ண போகிறோம். ஏன் இந்த சிசர் பெருசாக இருக்குது? டெய்லரிங் சிசர் இப்படி தான் இருக்கும், வெயிட்டாக பெருசாக. எங்கே வாங்கினீங்க? கடையில். போயிடலாம். ஓகே, நான் இப்போ கட் பண்ணுறேன். கீழே பாட்டமில் இருக்க லைன் அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். 4 ஃபோல்டும் சேர்த்து கட் பண்ணணுமா அது? ஆமாம், எடுத்தாச்சு. இந்த கர்வை அழகா அது கர்வ் கட் பண்ணும்போதே சூப்பராக கட் பண்ணுறீங்க. ப்ராக்டிஸ் தான் போல். ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட். இதையும் நான் எடுத்துக்கிறேன். ஓகே. ஓ, மேலே அந்த எக்ஸ்ட்ரா ஈக்குவலாக இருக்கிறதுக்காக மேலே ஒரு இது விட்டுருந்தேன்ல, அதை நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். இதுதான் நம்மளுக்கு தேவைப்படுற ஃபேப்ரிக். அந்த கர்வ் அப்படியே ஓகே கிட்டத்தட்ட வந்துடுச்சு. கமான். இப்போ இந்த நாச் நான் சொன்னேன்ல, அந்த இடத்த அப்படியே 4 இதுக்கும் சேர்த்து நம்ம இப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இப்படி ஒரு கட்டும் அப்படின்னா அடையாளம் இங்கே தான் வந்து ஸ்டிச் போடணும் அப்படின்னு தெரியறதுக்கு. அதே மாதிரி சென்டர் பாயிண்ட்டுன்றதுக்கு இங்கே ஒரு நாச் போட்டுறேன். ஃப்ரண்ட் பேக் ரெண்டும் சேர்ந்துருக்கு. இது ஒன்றா சேர்த்து கட் பண்ணிடக்கூடாது. இப்போ நான் ஃப்ரண்ட்டை தனியாக எடுக்கிறேன். ஃப்ரண்ட் நெக்குக்கு மட்டும்தான் 6 1/2 எடுத்து இந்த நெக்கை ட்ரா பண்ணியிருக்கேன். அப்போ ஃப்ரண்ட் பீஸை அப்படி தனியாக எடுத்துடலாம். ஃப்ரண்ட் பீஸு, பேக் பீஸ். ஓஹோ, அதே மாதிரி அது பேக். நைஸ். என்னங்க என்னை பார்த்து சிரிப்பாக இருக்கா உங்களுக்கு? ஆமாங்க, உங்களுக்காக வந்து பக்கத்தில் வந்து உட்காந்து பிச்சு. ஓகே, நீங்கள் ஏன் இவ்வளோ கலராக இருக்கீங்க? இதெல்லாம் தேவையில்லாத கண்டென்ட்டுங்க. கண்டென்ட் வந்து இது தேவை தான். ஏன்னா ஸ்கின்னோட கலருக்கும் ஃபேப்ரிக்கோட கலருக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குது தெரியுமா? அப்படியா? ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ஃபேப்ரிக்கோட கலர் எதுவும் சூஸ் பண்ணி எடுக்கணும். ஃபேஷனில் கொஞ்சம் நாலேஜ் இருக்குது. இப்போ டாப் பார்ட்டு முடிச்சாச்சு. இப்போ 2வது பார்ட்டு என்ன பண்ண போகிறோம்? இதில் எது குட் சைடோ அதை எடுத்து வைக்கிறேன். இந்த சார்ட்டில் இருக்குமே வள சொரன்னு அந்த மாதிரி. அந்த மாதிரி நல்லா பளிச்சுன்னு இருக்கிறது வந்து குட் சைடு, ஃபேடான மாதிரி இருக்கிறது வந்து பேட் சைடு. சின்ன விஷயங்களும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் நமக்கு பெரிய விஷயங்களை பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி சங்கீதா சொல்கிறதும் வாஸ்தவமான பேச்சு தான். ஃப்ரண்ட் பீஸோடது நெக் வந்து ஆல்ரெடி நான் ட்ரா பண்ணியிருந்தனால அப்படியே நான் கட் பண்ணிக்கிறேன். ஸ்லோ அண்ட் ஸ்டெடி. பிகினிங்காக நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக பார்த்து பண்ணணும். இல்லை ஃபேப்ரிக் வேஸ்ட்டாக வாய்ப்பு இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. சிலருக்கு வந்து இந்த கர்வ்லாம் வராது பிகினர்ஸ்க்கு. அப்போ வந்து அவங்க வந்து அந்த பாக்ஸ் மட்டும் அப்படியே கட் பண்ணிக்கலாம். இந்த கர்வ் இல்லாமல் அப்படியே அந்த பாக்ஸ் கட் பண்ணியிருந்துருக்கலாம். இது ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஓகே கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பேக் பார்ட் அப்படியே எடுத்துக்கிறேன். பேக் பார்ட்டில் வந்து நான் வந்து கட் பண்ணாமல் வச்சுருந்தேன். பேக் சைடு வந்து டீப்பாக வைக்க போகிறோம். அதுக்காக ஃப்ரண்ட்டுக்கு வந்து 6 1/2 வச்சுருந்தேன். பேக் சைடு வந்து 8 1/2 வைக்கிறேன். அதே மாதிரி வித்து வந்து கீழே போகும்போது 3க்கு கொண்டு வந்தேன். மேலே பண்ணும்போது மேலே மெஷர்மெண்ட் பண்ணும்போது 2 1/2 வச்சுக்கிட்டேன். பிகினர்ஸ்க்கு நீங்கள் சொல்கிறது புரியலன்னா என்ன பண்ணுறது? புரியலன்னா இன்னும் போக போக ஒவ்வொரு வீடியோஸாக இன்னும் ஈஸியாக எனக்கு எப்படிலாம் சொல்லித்தர முடியுமோ அப்படிலாம் சொல்லித்தரேன். வெரி குட். இப்போது லைன் போட்டுக்கலாம். 1/4 இன்ச் அதே கர்வ். கட்டிங் கர்வ். அவ்வளோதான். இப்போ டாப் பார்ட்டு வந்து முடிச்சாச்சு. இப்போ பாட்டம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் பார்ட்டே முடிஞ்சிருக்கு. எஸ், 3 பார்ட் இருக்குன்னா செகண்ட் பார்ட் இப்போ வரப்போதோமா? வரப்போகுது. செகண்ட் பார்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பார்ட் 2ஓட நேம் என்ன? அதான் பாட்டம் பார்ட். ஸ்கர்ட் மாதிரி வரும்ல அந்த பார்ட்டு இது. எளிமையான சொற்களை பயன்படுத்தினீங்கன்னா எளிமையாக புரியும். அது சில பேர் பண்ண மாட்டாங்க, அதனால தான் புரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு. உண்மை தானே? இப்போ நான் என்ன மாதிரி பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. மேபி கமெண்ட்ஸில் வந்து நான் இன்னும் ஈஸியாக சொல்லித்தரணும், நான் சொல்கிறது புரியலையா என்ன அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நானும் என்னோடய ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறேன். இப்போ விரிச்சாச்சு. இது என்ன ஒரு 2 ஃபோல்டு தான் பண்ணியிருக்கீங்க, என்ன கதை? இதையும் 4 ஃபோல்டு பண்ணியாச்சு. 1 2 3 4. ஓகேயா? இதை வந்து ஈவனாக மடித்து
ட்ரையாங்கிள் ஷேப் விரித்து அதை கட் பண்ணுறது ஒரு அம்ப்ரெல்லா இருக்குது. இது வந்து பேசிக் லெவல், அதனால் நான் இதை ஸ்ட்ரைட்டாகவே கட் பண்ணுறேன். இதில் வந்து 9.5 எடுத்திருந்தோம்ல, நல்லா இருக்கு பார்க்கவே. என்னோட ஷார்ட்னர். ஓகே, இப்போது ஒரு லைன் போட்டுக்கலாம். ஈவனாக இருக்கிறதுக்காக இந்த லைன். பேசிக்காக வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சஸ் போட தெரிஞ்சுக்கணும். ஒரு லைன் ஸ்டிச்சஸ் போட தெரிஞ்சுக்கணும். இந்த ஸ்லீவ்லாம் ஜாயின் பண்ணுவாங்களா அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சிருக்கவங்களுக்கு, ஒரு நார்மல் குர்த்தி கட் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு இது வந்து ஈஸியாகவே புரியும். அப்போ கட் பண்ண தெரிஞ்சால் மட்டுமே இந்த வீடியோ பார்க்க சொல்கிறீங்களா? இல்லை, சிலர் வந்து கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்களுக்கு கூட இது ஈஸி தான். இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியுதா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ 9.5 வந்து நான் பாடி சைஸ் எடுத்திருந்தேன். அதில் வந்து ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணி 1 இன்ச் கூட கம்மி பண்ணலாம். ஏன்னா நம்ம டாட் பிடிக்கும் போது ஒரு 2 இன்ச்சஸ் கம்மியாகிறதுக்காக ஒரு 9 இன்ச்சஸ் நான் இதில் எடுத்துக்கிறேன். நம்ம ஹிப் சைஸ் தான் இது, இந்த இடத்துல வர்றது ஸ்கர்ட். மேலே வந்து எவ்வளோ சைஸ் எடுத்திருந்தோமோ அதுலேருந்து எவ்வளோ சைஸ் வேணும், இங்கேருந்து இவ்வளோ தூரம் நீங்கள் மேலே டாப் பார்ட் எடுத்திருந்தீங்கன்னா அது கீழே எவ்வளோ வேணுமோ அந்த ஹைட் எடுத்துக்கோங்க. எனக்கு ஒரு 28 இல்லை 30 இருந்தால் போதும். நான் ஒரு 30 இன்ச்சஸ் வச்சுக்கிறேன். 30 இன்ச்சஸ் போதும் எனக்கு. போட்டுக்கலாம். லைன் இங்கேருந்து இதை ஜாயின் பண்ணிவிட்டு எவ்வளோ அளவுக்கு அகலமாக வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். இந்த இதை வந்து அப்படியே ஒரு லைன் போட்டுக்கலாம். ஓஹோ, ஓகே ஓகே. ஸோ இதை இப்படி கட் பண்ணோன்னா ஒரு ஸ்கர்ட் ஷேப்புக்கு வந்துடும். கரெக்டாக வந்து ஸ்கர்ட் ஷேப்பில் தானே இருக்கும். ஆனால் அம்ப்ரெல்லா குர்த்தி கீழே ஸ்கர்ட் இருக்கும்ல, அந்த இதுதான். ஸ்கர்ட்டும் டாப்பும் சேர்ந்த மாதிரி இருக்கும், அதுதான் அம்ப்ரெல்லா குர்த்தி. இதை ட்ரையாங்கிள் ஷேப்லேயும் போட்டு இன்னும் ஃபுல் சர்க்கிள் வர மாதிரியும் பண்ணலாம். இது வந்து சும்மா பேசிக்கான. ஸோ கட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? ஸ்லீவ்ஸ் கட் பண்ண போகிறோம். ஸ்லீவ்ஸ்க்கு இந்த ஃபேப்ரிக் எடுத்துக்கிறேன். டாப் பார்ட்டு பாட்டம் பார்ட்டு பண்ணோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஸ்லீவ்ஸ் வந்து நான் வந்து இந்த அளவுக்கு லென்த் இருக்க மாதிரி ஒரு ஸ்லீவ் தான் கட் பண்ண போகிறேன். அப்போ நான் இதையே வந்து என்ன பண்ணிடுறேன், மெஷர் பண்ணிக்கிறேன். இங்கே வரைக்கும் ஷோல்டர் வரும். ஷோல்டர்லேருந்து இது எவ்வளோ இது வருதுன்னா 9.5 வருது. அப்போ 9.5 அப்படின்னா மேலே ஷோல்டர் கூட அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, கீழே மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1 இன்ச்சு. அப்போது 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சோன்னா 11 இன்ச்சஸ் இதில் மார்க் பண்ணிக்கிறேன். ஹைட்டு உடஞ்சிருச்சுடா, இது பேர் இது உடஞ்சிருச்சு. ஓகே, ஷார்ப். இது என்னோட பேக் ஷார்ப்னர். அதேமாரி நம்ம லைஃப்லேயும் எப்போ நம்ம மழுங்கி போகிறோமோ நம்மளை நாமே ஷார்ப் பண்ணிட்டா தான் நம்ம இன்னும் கூர்மையாக. ரொம்ப கரெக்ட். 11 இன்ச்சஸை மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வித் இது வந்து கரெக்டாக வைக்கணும். அதில் 5.5 வச்சுருந்தேன்னா இதில் 6.5 ப்ளஸ் 1.5 இன்ச்சஸ் வந்து ஸ்டிச்சிங்க்கு விட்டுருந்தேன். இதில் ஒரு 8 எடுத்துக்கிறேன் நான். எதில் 5.5 வச்சுருந்தீங்க? டாப் பார்ட்டில் வந்து ஹார்ம் ஹோல் வந்து 5.5 வச்சுருந்தேன். இப்போது இதில் வந்துட்டு நான் வந்து 8 ஸ்டிச்சிங்க்கு எல்லாத்துக்கும் சேர்த்து 8 இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன். ஓகே. இப்போது இது மேலேருந்து ஒரு 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச்சிங்க்கு வந்து 1.5 இன்ச்சஸ் விட்டுருந்தோமா, அதையும் ஒரு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச்சிங்க்கு எவ்வளோ விடுறோமோ அதே அளவு வந்து இங்கேயும் நம்ம எடுத்துக்கணும். 1 விட்டோன்னா 1, இப்போ நம்ம 1.5 விட்டனால 1.5 இன்ச்சை இங்கேயும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த லென்த்து இதையும் இந்த 2 எட்ஜஸையும் கனெக்ட் பண்ணிக்கிட்டு எடுத்துக்கிறேன். இதை இப்போ இது பண்ணும்போது 6 இருக்கா, 6க்கு மிடில் வந்து 3 வந்து 3யை வந்து என்ன பண்ணுறேன், அந்த இடத்துல ஒரு கர்வ் வரணும். சொல்லுங்கள், இது என்னது? கீழே வந்து நம்மளுக்கு கம்மியாகும்ல அகலம். இப்போ கை இந்த இடத்துல கம்மியாக இருக்கும், அதே இங்கெல்லாம் வந்து பெருசாக இருக்கும்ல, அந்த குறையிற சைஸ் தான் இது.
இப்படி குறைஞ்சிட்டே வருதா அது. ஓகே ஓகே. இப்போது எல்லா பார்ட்லேயும் எல்லா ப்ரொசீஜர்லேயும் அந்த எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங் மேட்ரை விட்டாகணும்ல. ஆமாம், எக்ஸ்ட்ரா விட்டால் தான் அதெல்லாம் டேலி ஆகும். இப்போ கட் பண்ண போகிறீங்களா அதை? இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். கவ் கரெக்டாக கட் பண்ணுங்க. இது சென்டர் பாயிண்ட் தெரிகிறதுக்காக இங்கே ஒரு நாச்சஸ். ஃப்ரண்ட் ஸ்லீவ் மட்டும் ஒரே ஒரு இது மட்டும் கட் பண்ணி விடணும். அதை இந்த ஸ்லீவுக்கு இதை கட் பண்ணிக்கலாம். இன்னொன்று இதை ஸ்டிச் பண்ணும்போது பார்த்துக்கலாம். சரி, இப்போ இது என்னது இதை பண்ணிகிட்ருக்கீங்க? நெக் பீஸ் வந்து தைக்கிறதுக்கு. இது வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து சொல்கிறேன். இந்த ஸ்டிச்சிங் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. நான் ஒரு புதுசாக தான் வந்து பக்கத்தில் உட்காடுறேன். ஸோ பார்த்த வரைக்கும் எனக்கு பேசிக்காக ஒரு 60 to 70% கிட்ட புரிஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இப்போ இந்த நெக் பீஸ்க்கு கட் பண்ணிக்கலாம். அது எக்ஸ்ட்ரா துணி இருக்கிறத வச்சு நெக் பீஸ் பண்ணணும். சில கிராஸ் பீஸை வச்சே பண்ணிடுவாங்க. நான் வந்து இதை லைனிங்க்கெல்லாம் திருப்புற மாதிரி ஒரு இது பண்ணுறேன். இது எல்லாமே பண்ணுறதுக்கு ஒரு 2 மீட்டர்ஸ் இருந்தால் போதுமா ஃபேப்ரிக்கு? 2.5 மீட்டர். இந்த இது தைக்கிறதுக்கு நார்மல் குர்த்தினா அம்ப்ரெல்லா குர்த்தி இது தைக்கிறதுக்கு 2.5 மீட்டர் போதும். இதுவே நம்ம அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் அந்த சர்க்கிளாக ஸ்கர்ட் தைக்கிறோம் அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். 3 மீட்டர்ஸ் அது தேவைப்படும். ஸோ அதான் கைஸ், கட் பண்ணுற வீடியோ முடிஞ்சிருச்சு. இது வரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்காக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பண்ணியிருக்கோம். அம்ப்ரெல்லா குர்த்தி கட்டிங் வீடியோஸ் வந்து இதில் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஸ்டிச்சிங் வீடியோ பார்த்துடலாம்.